வணக்கம். இன்னைக்கு போஸ்ட் மெயினாக கேர்ள்ஸுக்கானது. நீங்கள் ஒரு கேர்ளாக இருந்தீங்க, நீங்கள் ஒரு பிசிஓடி, பிசிஓஎஸ், மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் இஷ்யூஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இது மாதிரி உங்களோட மென்சுரேஷன் ரிலேட்டடாக ஏதாவது இஷ்யூஸ் நல்லா சஃபர் ஆகிட்டு இருந்தாலும், இல்லை ப்ரீ மெனோபோஸில் உங்களுக்கு சஃபரிங்ஸ் இருந்தாலும், அப்படி இல்லை நீங்கள் கன்சீவ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் சம் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்களுக்காக தான். நீங்களும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது இந்த மாதிரி இஷ்யூஸோடு இருந்தாங்கன்னா ப்ளீஸ் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இஷ்யூஸுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். ஸோ இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைலில் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு காமனான விஷயமா இருக்குது. ஸோ இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு இடா பிங்களா நாடி ஹீலிங் அப்படின்ற ஒரு ஹீலிங் மொடாலிட்டி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் பர்சனலாக என்னுடைய மென்சுரல் இஷ்யூஸையும் என்னோட அந்த மென்சுரல் டைமில் இருக்கக்கூடிய பெயினையும் இந்த இடா பிங்களா நாடி யூஸ் பண்ணி நான் ஹீல் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு 21 days to 1 month ரெகுலராக பண்ணப்போ எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. என்னோட அந்த மென்சுரல் சைக்கிளில் இருந்த இஷ்யூஸ் எல்லாம் நிறைய கிளியர் ஆகிருக்கு. அண்ட் என்னோட கிளைண்ட்ஸுக்கும் நான் இந்த ரிசல்ட்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கும் இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, நீங்களும் இதை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். எங்களோட இந்த கோர்ஸ் May 7th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை பார்த்த உடனே டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.